குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ எடிமா டியூரிங் ப்ரெக்னென்சி பற்றி பார்ப்போம். நிறைய பேருக்கு கால் வீக்கம் இருக்குது ப்ரெக்னென்சி டைமில். இதில் வந்து 2 விதமாக எடிமா இருக்குது. ஒன்று ஃபிசியாலஜிக்கல், இன்னொன்று வந்து பெத்தாலஜிக்கல். ஃபிசியாலஜிக்கல்னால் என்ன அப்படின்னா, நார்மலாகவே எடிமா வந்து ப்ரெக்னென்சியில் வரும். ஏன்னா குழந்தைக்கு ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும். அதனால் அது வந்து டிபெண்டன்ட் பார்ட்ஸ், அதாவது காலில் வந்து போய் தங்கிக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தூங்கி எழுந்திரிச்சோட்டு இந்த எடிமா வந்து யூஸ்வலாக இருக்காது. ஸோ இது வந்து ஃபிசியாலஜிக்கல் எடிமான்னு சொல்லுவோம். இப்போ வேறு என்ன காஸ், நம்மளுக்கு எப்போ வந்து நம்மளுக்கு வந்து எடிமா ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆன்டினேட்டல் செக்கப்ஸ்லையும் உங்களுக்கு பிபி செக் பண்ணுறாங்க, யூரின் ஆல்புமின் பார்க்குறாங்க. இது ரெண்டும் நார்மலாக இருக்குது அப்படின்ற போது இந்த எடிமா உங்களுக்கு வந்து நார்மல்னு சொல்லுவாங்க. சப்போஸ் பிபி அதிகமாக இருக்குது, யூரினில் புரோட்டீன் சத்து இருக்குது அப்படின்னா இது வந்து பிபினால் வரக்கூடிய எடிமா. ஸோ அதுக்கு வந்து உங்கள் டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எடிமாவை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் எடிமா இருந்தது, உங்களுக்கு கால் ஸ்வெல்லிங் இருந்ததுனாவே நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ரொட்டீன் செக்கப்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு கொடுக்குற டேப்லெட்ஸை போட்டுக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எடிமாவோட வலி இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். அது வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரெக்னன்சியில் இந்த சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. தேங்க்யூ.